ஸோ நம்ம கூகுளில் போயிட்டு நீங்கள் ஆல்ஃபா வெப் அகாடமி அப்படின்னு சர்ச் பண்ணாலே நம்மளோட கரெக்டான வெப்சைட் வந்துடும். ஸ்க்ரீன் ஷேர் ஆகலைல்ல, நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இன்றைக்கி ஒரு ஓரியன்டேஷன் கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ கூகுளில் வந்து நீங்கள் ஆல்ஃபா வெப் அகாடமி அப்படின்னு டைப் பண்ணால் எனக்கு இன்றைக்கி நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால தான் கேட்டேன், நான் பேசுகிறது நல்லா கேட்குதான்ட்டு. ஸ்க்ரீன் ஷேர் ஆகலாம். ஓகே, அதான் கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டேன், பட் லேட் ஆகுது. வைஃபை எடுக்காமல் இருக்கு, 5G எடுக்காமல் இருக்குது வீட்டில், அது என்னன்னு தெரில. ஓகே, இன்னைக்கு ஃபுல்லாகவே கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக தான் இருந்தது. ஓகே, ஸோ ஆல்ஃபா வெப் அகாடமின்னு நம்ம எல்லாம் அந்த டைம் ஜாயின் பண்ண சொன்னோம். ஓகே, தோஷினி வந்துட்டாங்க. ஓகே, வேறு யாரும் சுதா முத்தோரன் தான் வரணும். பரவாயில்ல, அவங்க வீடியோ பார்த்துக்குவாங்க, நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்க்ரீன் தெரியுதா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். ஓகே ஓகே, ஸோ வந்து ஆல்ஃபா வெப் அகாடமின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே நம்ம வெப்சைட்டுக்கு போயிடலாம். இதுதான் நம்ம thealphavebacademy.comனு இருக்கும். இங்கே ஸ்டூடெண்ட் லாகின் கண்டிப்பாக போகணும். நீங்கள் எக்ஸாம் போர்ட்லேயோ இல்லை சைன்இன்லேயோ இல்லை வேறு இதுலையாவது போய் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா ஆகாது. ஸோ ஸ்டூடெண்ட் லாகினில் போயிட்டு ஆக்சுவலாக வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட ஜாவா போர்ட்டல் ஸ்டடி லேர்னிங் போர்ட்டலில் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம C++ முடித்து ஜாவா வர்றதுனால நம்ம வந்து இதில் ரொம்ப பேசிக்காக ப்ரோக்ராமிங் எக்ஸசைஸ்லாம் நம்ம கொடுக்கல ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம பிள்ளைங்க இது முடிச்சு வர்றதுனால நம்ம ஒர்க் கொடுத்தாலே பண்ணிடுவாங்கன்றதுனால ரொம்ப மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்காது இதில். பட் தேவையான இன்ஃபர்மேஷன் இருக்கும். நான் கொடுக்குற ஒர்க் மட்டும் நீங்கள் பண்ணிவிடுங்க. பாஸ்வேர்டு வந்து மற்றவங்களுக்கு தெரியும், hungry@learning அப்படின்னு இருக்கும். பாஸ்வேர்டு நாங்கள் சேஞ்ச் பண்ணோன்னா நீங்கள் எங்ககிட்ட வாங்கிக்கோங்க. ஸோ மற்றபடி யூசர் நேம் வந்து java16, பாஸ்வேர்டு வந்து hungry@learning, ஹச்சும் எல்லும் கேபிட்டல் லெட்டர். இது தக்ஷின் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்குலாம் இது தெரியும். ஓகே, லாகின் பண்ணிடுறேன். ஸோ சாரி, இன்னைக்கு வந்து இன்டர்நெட் ஒரு லெவலில் தான் இருக்குது, ஏன் தெரியலையே. மேபி ஏன் நெட்டில் கனெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் வந்து கோர் ஜாவா கான்செப்டில் இதெல்லாம் இருக்குது. பட் இப்போ வந்து நம்ம எக்ஸசைஸுமே அட்டாச் பண்ண போகிறோம், அதனால் அதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஜஸ்ட்டு டாபிக் வைஸ் தியரிட்டிக்கலாக சில முக்கியமான ப்ரோக்ராம்ஸ் அதை மாதிரியெல்லாம் இதில் கொடுத்துருப்போம். அதனால் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது யூஸ் பண்ணி பார்த்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து, நம்ம ஸ்டூடெண்ட்டே. ஏன்னா ஃபஸ்ட் இயரில் ஜாவா படிச்சுட்டு ஃபைனல் இயரில் போய் ரிவ்யூ பண்ணி பார்க்குறப்பெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து அந்தளவுக்கு நாங்கள் வெல்வாஸ்ட்டாக க்ரியேட் பண்ணியிருப்போமானா கிடையாது. ஏன் அப்படின்னா வெரி ஃபஸ்ட் டைம் லேர்னிங் போர்ட்டல் பண்ணும்போது முதல் தடவையே நாங்கள் ஜாவாக்கு தான் ஃபஸ்ட்டு பண்ணோம். அதனால் வந்து இதில் நிறைய விஷயம் நாங்கள் இப்போ நினைக்கிறோம் இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணியிருக்கலான்னு. அதை ஆட் ஆன் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ இது மெருகேறிக்கிட்டே இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ண. அதனால் சம்பாட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து. சரியா? ஸோ அன்னைக்கு நம்ம பார்த்தோம், இருந்தாலும் திரும்ப நம்ம சில விஷயங்கள் நம்ம பார்த்துக்குவோம். வாட் இஸ் ப்ரோக்ராமர் அண்ட் வாட் இஸ் எண்ட் யூசர் அப்படின்ற சிம்பிளாக பார்த்துட்டு போகலாம்.
ஒரு அப்ளிகேஷன் நம்ம டெவலப் பண்ணணும்னா எந்த ஒரு அப்ளிகேஷன், ஒரு கேமிங் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு பேங்கிங் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், ஒரு ஹைலி செக்யூர்ட் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், அந்த டெவலப் பண்ணுற ஏரியாவில் இருக்கிறது. எக்ஸாம்பிள் நமக்கு நல்லா சொல்லணும்னா மைக்ரோசாஃப்ட் கம்பெனி. இப்போ மைக்ரோசாஃப்ட் கம்பெனி அவங்க வந்து ப்ரோக்ராமர் சைடு வருவாங்க. இவங்க கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் ஆப்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணுறவங்க. ஸோ ஃபைனல் ப்ராடக்டை ஜஸ்ட் யூஸ் பண்ணுறவங்க வந்து எண்ட் யூசர் இல்லாட்டி கிளைண்ட்டுன்னு வருவாங்க. ஜென்ரலாக ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும்னா யூசர் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கிளைண்ட்னுடைய ரெக்குயர்மெண்ட்ஸை கம்பெனி ரீட் பண்ணுவாங்க முதல்ல. அந்த கிளைண்ட்டினுடைய யூசர் ரெக்குயர்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, யூசர் ஸ்டோரின்னு கூட சொல்லலாம். ஸோ வந்து இந்த யூசர்னுடைய ரெக்குயர்மெண்ட்ஸை அனலைஸ் பண்ணி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணி எந்த மாதிரி ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்கும் ஒரு பேங்கிங்கு, அப்போ என்ன மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு டிசைன் பண்ணி பக்காவாக ஒரு ப்ராடக்டை வெளியே கொண்டு வரதுக்கு அந்த சாஃப்ட்வேர் சைடு ஒர்க் பண்ணுற டீம் தான் அந்த ப்ரோக்ராமர் சைடு வருவாங்க. ஸோ அதில் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் கம்பெனி சைடு எந்த மாதிரிலாம் குரூவ் ஆகும். அதாவது சாஃப்ட்வேர் இன்ஜினியர்லேருந்து டீம் லீடரு, ப்ராஜெக்ட் மேனேஜர், சீனியர் மேனேஜர், அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்பெனி. டெசிக்னேஷன் வந்து வேறு இருக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு ப்ரோக்ராமிங்கை எப்படி படிக்கணும்னு ஒரு பாத் இருக்குது. நம்ம எப்பயுமே நம்ம ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறது ஜாவாக்கு முன்னாடி சியும் C++ம் கட்டாயம் படிச்சிருக்கணும்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா C++ல ஒரு நல்ல ப்ரோக்ராமிங் ஸ்கில் உங்களுக்கு கிடச்சிரும். C++ படிக்கும்போது ஊப்ஸ் நாலேஜ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஜாவானுடைய ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே சில கான்செப்ட் தேவைப்படும். அதை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அங்கங்கே தக்ஷினுக்கு அங்கங்கே தேவையானப்போ நான் சொல்லிடுறேன். புரியலைன்னா தாராளமாக நீங்கள் அன்மியூட் பண்ணி அப்போ மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். ஸோ புரியலை அப்படின்னு நீங்கள் விடவே வேண்டாம். அது மாதிரி எனக்கு வாய்ஸ் மெசேஜ் இண்டிவிஜுவலாக அனுப்பி கேட்கலாம். அந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம். அன்னன்னைக்கு கிளாஸ் புரிஞ்சால் போதும், மெல்ல போவோம். அப்புறம் அதுக்கப்புறம் நல்லா ஃபாஸ்ட்டாக போயிடலாம். நான் போன கிளாஸில் ரிப்பீட் பண்ணோன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் தியரியாக போயிடுவோம். போன கிளாஸை நீங்கள் வீடியோவில் பாருங்கள், என்ன இருக்குன்னு பாருங்கள். டாஸ் கமெண்ட்ஸ் வந்து எல்லோரும் வந்தோடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு வாட்டி ரீகால் பண்ணிடலாம். ஏன்னா டாஸ் கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். டாஸ் கமெண்ட்ஸ் அப்படின்றது விண்டோஸ்க்கு முன்னாடி இருந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டிஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு சொன்னால் தெரியும். இப்போ லினக்ஸ் கமெண்ட் படிக்க சொல்லுவாங்க. ஸோ டாஸ் கமெண்ட்ஸ் ஃபெமிலியராக இருந்தாலே உங்களுக்கு லினக்ஸ் கமெண்ட் ஈஸியாக தான் இருக்கும், ஏதாவது ஒன்று ஃபெமிலியராக இருந்தாலே. ஸோ நம்ம விண்டோஸில் டெர்மினல் டாஸ் ஈஸியாக இருக்கிறதுனால நம்ம டாஸில் வந்து எம்எஸ் டாஸ் மைக்ரோசாஃப்ட்னுடைய அந்த கரெக்ட் பண்ணப்பட்ட கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஆக்கப்பட்ட ஒரு டாஸ். ஆக்சுவலாக மைக்ரோசாஃப்ட் கம்பெனிக்கு முன்னாடியே இருந்தது தான் இந்த பர்டிகுலர் டாஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த டாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும்போது எது இல்லைன்னா மைக்ரோசாஃப்ட் கம்பெனியும் கிடையாது, ஆப்பிளும் கிடையாது. அப்போ எல்லாமே கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸாக தான் கம்ப்யூட்டரோடு பேசிகிட்டு இருந்தாங்க சியூஏ கான்செப்டில். ஓகே, ஜாவா பற்றி நம்ம பார்த்துடலாம். வாட் இஸ் ஜாவான்ட்டு. ஜாவா வந்து ஒரு ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங்காக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. ஆரம்பத்தில் வந்து ஜாவா வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமுக்கு தான் எழுதியிருக்காங்க. ஜென்ரலாக எம்பெடட் சிஸ்டம், ஒரு டிவி ப்ரோக்ராம்னு எடுத்துக்கோங்க. முந்திலாம் டிவி அவ்வளோ ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது. முந்தி டிவியில் வந்து இப்போ சொன்னோன்னா உங்களுக்கு சாதாரணமாக தெரியும். இப்போ வந்து எனி டாஸ்க் எடுத்துட்டா கூட உங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்டினரியாக தெரியும். ஏன் அப்படின்னா அந்த மாதிரி பீரியடில் இப்போ நம்ம இருக்கிறோம். முந்தி ஒரு டிவியில் நான் ஆன் பண்ணி நான் ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு டைம்லாம் செட் பண்ணுறது அதெல்லாம் வந்து அமேசிங்கான விஷயமா இருக்கும். ஓகே, இந்த டைம் பர்டிகுலர் டைம் ஒரு 1/2 hour கழிச்சு டிவி ஆஃப் ஆகிடணும். இது இன்னும் பாருங்கள், இது வேறு விஷயத்தில் ஏசியில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் இருக்கும். ஒரு 1/2 hourல ஆன் ஆகணும், 1/2 hour ஒரு 1 hour ஓடிட்டு 1/2 hourல ஆஃப் ஆகிடணும், இல்லை 1 hourல எனக்கு வந்து ஏசி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடணும்னா நம்ம இன்றைக்கி டைம் செட் பண்ணிக்கலாம். அப்படி தானே? அது மாதிரி எலக்ட்ரானிக்ஸில் எம்பெடட் சிஸ்டமாக ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு க்ரியேட் பண்ணது தான் ஜாவாவே. ஒரு டீம் க்ரீன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் வந்து வந்தாங்க. க்ரீன் ப்ராஜெக்ட் அந்த டீம் பேர். ஜேம்ஸ் கோஸ்லிங் தான் அவர் வந்து ஹெட்லைன் மாதிரி அதாவது டீம் லீடர் மாதிரி இருந்தார். ஜேம்ஸ் கோஸ்லிங் ஸ்பெல்லிங் தெரில, கோஸ்லின் நினைக்கிறேன். ஸோ ஜேம்ஸ் தான் வந்து அந்த டீமுக்கு ஹெட்டு மாதிரி இருந்தாங்க.
ஸோ அப்போ வந்து எலக்ட்ரானிக் டிவைஸுக்கு தான் மெயினாகவே அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க, ஹார்ட்வேர் பேஸ் பண்ணி ரன் பண்ணுற மாதிரி அப்படின்னு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அப்போவே 3 பில்லியன் டிவைஸுக்கு மேலே ஜாவா ரன் ஆகிட்டு இருந்த டிவைஸ் இருந்துச்சு அப்போவே. இப்போல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இந்த அமௌண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் திங்க் பண்ணாங்க, ஏன் நம்மளும் ஜென்ரல் பர்பஸ். அப்போ C++ செக்கப்போர்டு போட்டுட்டு இருக்கு சரிங்களா. ஜாவா இதாகிட்டு இருந்த பீரியடில் C++ இது, அதுக்கப்புறம் ப்ரௌசர், வெப் ப்ரௌசர் சொல்லுவாங்க. நீங்கள் இன்னைக்கு கூகுள் குரோம் யூஸ் பண்ணுறீங்களா, அதெல்லாம் பெரிய மார்க்கெட் அந்நேரம் அப்போ வந்து அந்த பீரியடில். ஸோ அப்போ ப்ரௌசரு இதெல்லாம் ஹார்ட் ஜாவான்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஸோ அது மாதிரி அந்த பீரியடில் நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் சொல்லுவாங்க. இப்போ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இருந்தது, இப்போ எட்ஜுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா மைக்ரோசாஃப்டில். அதுக்கு முன்னாடி இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் தான் இருந்தது. ஸோ அப்போது இப்போ யூஸ் பண்ணுறது நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க, கூகுள் குரோம் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த வெப் ப்ரௌசர்லாம் பயங்கர மார்க்கெட்டு அந்த பீரியடில். நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் இவங்க தான் வந்து பயங்கர இதாக இருந்தாங்க, ஃபேமஸாக இருந்தாங்க. நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் தான் அந்த பீரியடில். ஜாவா வந்து முன்னாடி வந்துட்டுருக்கு பாப்புலராக. ஏன்னா அப்போது இவ்வளோ ஃபெசிலிட்டி உள்ளது. அதாவது என்னென்னா ஒரு ஒரு மேஜிக் மாதிரி கொடுத்தாங்க. மீதி வந்து ஹார்ட்வேர் டிபெண்ட்டாக இருந்தது. அதாவது நான் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணேன்னா எந்த ஹார்ட்வேரில் இது ரன் ஆகும், மினிமம் ஹார்ட்வேர் ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னு வேண்டியிருந்தது. அது மாதிரி சாஃப்ட்வேர்னால் எந்த ஓஎஸில் ரன் ஆகும், இந்த ஓஎஸில் ரன் பண்ணணும்னா எனக்கு என்ன தேவை, இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க வேண்டியிருந்தது. ஆனால் இவங்க ஜாவா என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர் அப்படின்ற ஒரு கீவேர்டு எடுத்து வந்தாங்க. ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர், எங்கே வேணாலும் பண்ணலான்னு. ஏன்னா இது வந்து இன்டர்நெட்டு டெவலப் ஆகிட்டு இருக்கு. வெப் ப்ரௌசர் சொன்னேன் இல்லையா, இன்டர்நெட்டு பயங்கர பூம் ஆகிட்டு இருக்கு. அதாவது எல்லாமே ஆன்லைன் கேம் கொண்டு வராங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன் கொண்டு வராங்க, எல்லாமே ஆன்லைனில் வந்துட்டுருக்கு. ஆன்லைன் சேட்டிங்கு இதெல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அப்போது அந்த பீரியடில் இவங்க வந்து ஆன்லைனில் கேம் டெவலப் ஆன்லைனில் யார் வேணாலும் கேம் விளாடலாம். ஒரு விண்டோஸ் ஓஎஸ் வச்சுருக்கவங்க விளாடலாம், அப்புறம் லினக்ஸ் வச்சுருக்கிறவங்க விளாடலாம், அப்புறம் மேக், அப்போ வந்து மேக் ஓஎஸ் வச்சுருக்கவங்க விளாடலாம், சோலாரிஸ்ன்னு சொல்லி ஒரு ஓஎஸ் இருக்குது. இந்த மாதிரி என்ன ஓஎஸ்லனாலும் உங்களோட அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணப்படலாம். அங்கே வைரஸ் ப்ராப்ளம் எல்லாமே இருந்தது. அப்போது இதில் வந்து எப்படி ஒரு செக்யூர்டான அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது, அப்போது ஹார்ட்வேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு தெரியாது அவன் எந்த மாதிரி சிஸ்டம் ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னே தெரியாது, எந்த மாதிரி சாஃப்ட்வேரில் உட்காந்துருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் நான் டெவலப் பண்ணுற ஆப்பு வந்து எனக்கு ஹார்ட்வேரையும் அது மீன் பண்ணக்கூடாது, அதாவது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, சாஃப்ட்வேரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எதுலனாலும் நான் ரன் பண்ணலாம், எந்த கம்ப்யூட்டர்னாலும் ரன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாரக மந்திரத்தை ஒரு ப்ராமிஸ் மாதிரி கொடுத்தான் அவன் வந்து, ஜாவா வந்து. ரைட் ஒன்ஸ் ரன் எனிவர். ஜாவா வந்து முதல்ல வந்து சன் மைக்ரோ சிஸ்டம் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் வந்து இது பண்ணாங்க, சன் மைக்ரோ சிஸ்டம். ஸோ சன் மைக்ரோ சிஸ்டமில் இருந்து ஜாவா டெவலப் ஆகி அதுக்கப்புறம் இவங்ககிட்ட இருந்து அக்யூர் பண்ணது யாருன்னா ஆரக்கிள் கம்பெனி. ஆரக்கிள் எப்படி வேணாலும் சொல்லலாம். இன்றைக்கி ஜாவா பேக்ரவுண்டில் அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டு சப்போர்ட்டு கொடுக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டி ஆரக்கிள் தான் இப்போ கொடுத்துட்ருக்காங்க ஜாவாவுக்கு. பேக் ஒர்க் ஃபுல்லாக நீங்கள் ஜாவாவில் ஒரு அப்டேட் வருது, அப்கிரேட் வருது, ஜாவாவில் ஒரு மாற்றம் கொண்டு வராங்க, அது எல்லாமே இன்றைக்கி வந்து இவங்க தான் பொறுப்பு. ஏன்னா அக்யூர் பண்ணிட்டாங்க. யார்கிட்ட வந்து சன் மைக்ரோ சிஸ்டம்லேருந்து. இதுதான் ஜாவானுடைய ஒரு நார்மல் ஹிஸ்ட்ரி சரிங்களா. ஸோ ரொம்ப பாப்புலரான ஒரு லாங்குவேஜாக வர ஆரம்பிச்சிருச்சு அந்த தாரக மந்திரம் தான். அதை எப்படி அச்சீவ் பண்ணியிருப்பாங்க? ஸோ அது வந்து மேஜிக்லாம் கிடையாது, சும்மா நான் ஒரு மேஜிக் வேர்ட் சொல்லிட்டா எனக்கு இது நடந்துரும் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா மேக் ஓஎஸ் அதுவும் ஒரு 0-1 காம்பினேஷன்ஸில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இது வந்து மேக் ஓஎஸ்ன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு 0-1 காம்பினேஷன் தான் தேவை, ஆனால் வேறு மாதிரி ஒரு காம்பினேஷன் தேவை. இது வந்து மேக் ஓஎஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதுக்கும் தேவை, விண்டோஸுக்கும் ஒரு 2 மட்டும் எடுத்துக்கலாம். விண்டோஸ் இதுக்கும் 0-1 காம்பினேஷன்ஸ் தான் புரியும், ஆனால் இதுக்கு வேறு மாதிரி சொல்லணும். இதுக்கு வேறு ஒரு பாஷை சொல்லப்போனால் என்ன சொல்கிறது, இது வந்து தமிழ் பேசுது அப்படின்னா இது வந்து தமிழில் இருக்குது,
இந்த லாங்குவேஜ் அப்படின்னா இந்த லாங்குவேஜ் வந்து நமக்கு வந்து மலையாளம் கூட வேண்டாம், ஒரு கன்னடத்தில் இருக்குது, கம்ப்ளீட்டாக ஒன்றும் புரியலை. ஸோ இது தமிழ், இது கன்னடத்தில் இருக்குது. அப்போது கன்னடத்தில் இருக்கவங்களுக்கு கன்னடத்தில் இருக்க மாதிரி சொன்னால் தான் புரியும், தமிழில் இருக்கவங்களுக்கு தமிழில் இருக்க மாதிரி சொன்னால் தான் புரியும். அப்போ இது ஜாவாவில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, என் அப்ளிகேஷனை நீ ரன் பண்ணால் நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணிவிடு, நீ வந்து ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட் நான் உனக்கு கொடுக்குறேன், ஃப்ரீயாகவே கொடுக்குறேன், காசு கிடையாது, ஃப்ரீயாகவே கொடுக்குறேன், இன்ஸ்டால் பண்ணிடு. அதே மாதிரி தான் விண்டோஸ்க்கும் சொல்கிறான், நான் வந்து ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு உனக்கு வந்து ஒரு ஜேவிஎம் மிஷினை நான் கொடுக்குறேன். ஜேவிஎம்னா ஜாவா வர்ச்சுவல் மிஷின், சரிங்களா? இந்த ஒவ்வொன்றுக்கும் ஜேவிஎம் இருக்கும், உள்ளுக்குள்ளே இருக்கும், ஜாவா ரன் டைமில் இருக்கும், இது மேக்குக்கு புரிகிற மாதிரி இருக்கும். இதை நான் கொடுக்குறேன், இதை மட்டும் நீ இன்ஸ்டால் பண்ணிக்கோ, எந்த ஒரு ஜாவா அப்ளிகேஷன்னாலும் ஓ மிஷினில் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு ரன் டைம் என்விரான்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அதுதான் இன்டர்பிரட்டர். இங்கே பாருங்கள், ஜாவா நான் எழுதுகிறேன், இங்கே இருக்குது சோர்ஸ் ஃபைலு. ஸோ ஜாவா நான் எழுதுகிறேன், file.javaன்னு சொல்லி நான் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறேன். சும்மா சிம்பிளாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாவாவை கம்பைல் பண்ணி நான் ஒரு கோடிங்காக கன்வெர்ட் பண்ணணும், அதாவது ரன் பண்ணுற மாதிரி. அப்போ நான் கம்பைல் பண்ணுறப்ப எழுதுகிற எழுத்து எப்படி இருக்கும், பிரிண்ட் ஆஃப், ஸ்கேன் ஆஃப் அந்த மாதிரி. இங்கே வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு பிரிண்ட் ஆஃப் அப்படின்னா அது ஒரு ஃபார்மேட்டில் பிரிண்ட்டுன்னு சொல்லி மெசேஜ் கொடுத்துருப்பீங்க. இதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, இதை வந்து சிஸ்டம்க்கு புரிகிற மாதிரி மாற்றணும் இல்லையா? அந்த காம்பினேஷனில் 010100 இந்த மாதிரி காம்பினேஷனில் மாற்றணும். அப்போ இவன் வந்து மேக்கு தகுந்தாற் போல் மாற்றவா, இல்லாட்டி விண்டோஸ்க்கு தகுந்தாற் போல் மாற்றவா? அப்போ ஜாவா டீம் என்ன பண்ணாங்கன்னா, 2 பேருக்குமே மாற்றலை, இவங்களாம் ஒரு கோடை டிசைன் பண்ணுறாங்க. அந்த கோடு பேர் தான் என்ன கோடு ஞாபகம் இருக்கா? யாரு கேட்கலாம்? நம்ம சுகன்யா சொல்லுங்க, அந்த கோடு பேர் என்ன? ஜாவா டீம் அவங்களுக்குன்னு டெவலப் பண்ண கோடு. கோடு ஸ்பெஷலாக ஒரு கோட் டிசைன் பண்ணாங்க இல்லையா? பிரதோஷினி கூட சொல்லலாம். ஜாவா டீம் வந்து பைட் கோட். ஓகே, பைட் கோட். ஓகே, நீ ஸ்பீக்கர்ல போட்டுக்க போல, என் பேசுறது எனக்கே எக்கோ அடிக்குது. ஓகே, பைட் கோடு. அப்போ ஜேவிஎம் மிஷின் வந்து நேரடியாக என்ன பண்ணலன்னா, சாரி, ஜாவா டீம் வந்து டெவலப் பண்ணுறப்போ அவங்க நேரடியாக என்ன பண்ணலன்னா, நீங்கள் கம்பைல் பண்ணும்போது மேக்குக்கு புரிகிற மாதிரியோ, விண்டோஸ்க்கு புரிகிற மாதிரியோ, லினக்ஸுக்கு புரிகிற மாதிரியோ 01 காம்பினேஷனை சேஞ்ச் பண்ணல. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களா கிரியேட் பண்ணுறான் ஒரு பைட் கோடு, அவனா டிசைன் பண்ணுறான் ஒரு மாடல். அது ஜாவாக்கு மட்டும்தான் தெரியும், அவங்க டீமுக்கு தான் தெரியும், அந்த கம்பெனிக்கு தான் தெரியும். விச் மீன்ஸ் சன் மைக்ரோ சிஸ்டம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தான் தெரியும் அது வந்து. அப்போது இதை நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதை ரீட் பண்ணுறதுக்கு என் மிஷினுக்கு தெரியும், அதுதான் ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். இதில் என்ன இருக்குது, ஜேவிஎம் இருக்குது, ஜாவா வர்ச்சுவல் மிஷின் இருக்குது, சரிங்களா? இது வந்து பார்த்துக்கோ, நீ கவலைப்படாத சொல்கிறோம். அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஜாவா ப்ரோக்ராம் எழுதிட்டு நீங்கள் கம்பைல் பண்ணும்போது அந்த பைட் கோடு கிரியேட் ஆகிடும். இந்த பைட் கோடை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கிளாஸ் ஃபைல்னு சொல்கிறோம். இந்த கிளாஸ் ஃபைல் மட்டும் இருந்தால் போதும், இது ஒரு கேம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிளாஸ் ஃபைல் இருந்தால் போதும், நீ எங்கே வேணாலும் ரன் பண்ணிக்கலாம், எந்த சேஞ்சும் பண்ண வேண்டாம். மேக்லையும் ரன் பண்ணலாம், விண்டோஸ்லையும் ரன் பண்ணலாம், லினக்ஸ்லையும் ரன் பண்ணலாம். இல்லைனா நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ஹார்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி ப்ரோக்ராமை சேஞ்ச் பண்ணணும். நார்மலாக பழைய லாங்குவேஜஸ்லலாம் விண்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எடிட் பண்ண வேண்டியிருக்கும், சில விஷயங்களை மாற்ற வேண்டியிருக்கும். இது அப்படி கிடையாது, காமனாக இருக்குது. ஸோ இந்த கிளாஸ் ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு இந்த ஜேவிஎம் எல்லா ஜேவிஎம்முக்கும் தெரியும். ஸோ இந்த பைட் கோடை ரீட் பண்ணி மேக்குக்கு புரிகிற மாதிரி இந்த ஜேவிஎம் இன்டர்பிரட் பண்ணி கொடுத்துரும். ஸோ கம்பைலரும் இருக்குது ஜாவாவில், இன்டர்பிரட்டரும் இருக்குது. தக்ஷின், இன்டர்பிரட்டர்னா என்ன, கம்பைலர்னா என்ன சொல்லுங்க? ஏமா தயவு செய்து நீங்க பாக்குற விளக்க வேண்டாம். கேக்குதுப்பா, ஏன்னா இது மைக் பவர்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப கேக்கு சவுண்ட். கம்பைலர்னா லைக் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர் நம்ம சொல்லலாம். லைக் எப்படி சொல்றதுன்னா, அது ஒரு லாங்குவேஜ்ல இருந்து இன்னொரு லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட் பண்ணும். ஓகே, இன்டர்பிரட்டர்னா? ஆமாங்க மேம். ஓகே, கம்பைலர்னா? கம்பைலர் பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லலாம்.
ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலா மாத்துன்னு சொல்லலாம் மேம். எப்படி சொல்றதுன்னா அது இன்டர்பிரட்டர் மாத்தாதா? இன்டர்பிரட்டர் வந்து கன்வெர்ட் பண்ணும் லாங்குவேஜை, லைக் ஒரு லாங்குவேஜ்ல இருந்து இன்னொரு லாங்குவேஜ். ஓகே. கம்பைலர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலா ஒரு மாத்தும் மேம். எப்படி சொல்றது, அது ஓகே கோட வந்து எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி 0-1 காம்பினேஷன் சிஸ்டமுக்கு புரியுற மாதிரி மாத்த சொல்றீங்க. ஆமா மேம், எக்ஸாக்ட்டா அதே மாதிரி தான். ஓகே ஓகே ஓகே, சம்வாட் கரெக்ட். இருந்தாலும் இன்னும் இன்டர்பிரட்டர் அண்ட் கம்பைலருக்கு நம்ம எப்படி இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டேனிஷ் ரிச்சே சியை வந்து ஆக்சுவலாக பீன்னு ஒரு லாங்குவேஜ் இருந்துச்சு. அந்த லாங்குவேஜ் தான் இன்றைக்கி நம்ம சியாக பார்த்துட்ருக்கோம். ஸோ ஏன்னா பி வந்து இன்டர்பிரட்டர் மாதிரி இருந்ததை அவர் வந்து கம்பைலர் மாடலில் ஸ்பீடப் பண்ணி பண்ணாங்க, நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணாங்க. அதனால தான் பிக்கு அப்புறம் சி அப்படி சொல்லிட்டு பண்ணாங்க. ஸோ பி லாங்குவேஜுக்கும் சி லாங்குவேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், இது கம்பைலர், சி வந்து வேறஸ் அந்த பி லாங்குவேஜ் வந்து இன்டர்பிரட்டர். இதுதான் இன்டர்பிரட்டர் ஸ்லோவாக இருக்கும் கம்பேர்ட் டு கம்பைலர். எத்தனை மடங்கு அப்படின்னா பல மடங்கு, நார்மலாலாம் சொல்ல முடியாது, ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். சரிங்களா? ஆனால் பைத்தான் வந்து இன்டர்பிரட்டர் தான், உங்களுக்கே தெரியும். பைத்தான் இன்டர்பிரட்டர் C++ எல்லாம் கம்பைலர் மாடலில் வரும். ஜாவாவில் ரெண்டுமே இருக்குது. ஸோ இங்கே வந்து பைட் கோடு க்ரியேட் பண்ணுற இடத்துல நமக்கு கம்பைலர் மாடலில் ஒர்க் ஆகும். இதை வந்து எடுத்து ரீட் பண்ணி நம்ம கொடுக்கறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து கொடுக்கறது இன்டர்பிரட்டர் வந்து இங்கே இன்டர்பிரட்டர் மாடலில் ஒர்க் ஆகும். ஸோ ஜாவாவில் ரெண்டுமே இருக்குன்னு நம்ம சொல்லிக்கலாம், அந்த மாதிரி மாடல். சரிங்களா? ஸோ வந்து நார்மலாக கம்பைலர்னால் என்னென்னா, ஒரு ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணுறப்போ கம்ப்ளீட்டாக அந்த ப்ரோக்ராமில் சின்டாக்ஸ் எரர், கம்பைல் எரர் எல்லாத்தையுமே நம்ம கரெக்ட் பண்ணால் தான் ரன் பண்ணவே போக முடியும். ரன் பண்ணி ஒரு அவுட்புட்டையே உங்களால் பார்க்க முடியும். இதே இது நீங்கள் டெவலப்பிங் சைடு நான் சொல்கிறேன். ஸோ இன்டர்பிரட்டர் அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, ஒரு பிரிண்ட் ஆஃப் கொடுத்துருக்கீங்க ஹலோ அப்படின்னு, அப்போ அந்த ஹலோ பிரிண்ட் ஆயிரும். ஒரு ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது ஆட் ஆகிடும். அந்த ரிசல்ட்டை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா பிரிண்ட் ஆயிரும். அப்புறம் இந்த 4th லைனில் எரர் வருது அப்படின்னா நீங்கள் இதை ஹேண்டில் பண்ணலைன்னா இந்த எரரை ரைஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடும். பட் ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைன்ஸ் நீங்கள் அவுட்புட் பார்த்துருப்பீங்க, பாதியில் தான் வெளியே வரும். இதுதான் இன்டர்பிரட்டர் மாடல், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன் ஆகிட்டே இருக்கும். அதுதான் டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக. ஸோ ரெண்டுமே இருக்குன்னு சொல்கிறோம் பைத்தான் ஜாவாவில் வந்து. ஆனால் ரைட் ஒன்ஸ் ரன் எனிவரை இதை வச்சு தான் அச்சீவ் பண்ணுறாங்க. அப்போது ஜாவா வந்து ஹார்ட்வேர், அதாவது ஹார்ட்வேர்னால் ஆர்கிடெக்சரல் இண்டிபெண்ட், எந்த ஒரு ஹார்ட்வேரையும் டிபெண்ட் பண்ணது கிடையாது, எங்கே வேணாலும் என் ப்ரோக்ராம் ரன் ஆகும் அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி எந்த ஓஎஸில் வேணாலும் ரன் ஆகும், அதுதான் என்னது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த பிளாட்ஃபார்ம். ஸோ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட், பிளாட்ஃபார்ம்னா என்னது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஓஎஸ், சிஸ்டம் சாஃப்ட்வேர், என்ன வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். இதில் இண்டிபெண்ட் அப்படின்னா எதையுமே சார்ந்தது கிடையாது, அப்படி தானே? ஹார்ட்வேர் சார்ந்தது கிடையாது, சாஃப்ட்வேரை சார்ந்தது கிடையாது. ஆனால் ஜேவிஎம் அப்படி கிடையாது. ஜேவிஎம், ஜேடிகே அப்படி வேணால் நம்ம சொல்லிக்கலாம். ஜேவிஎம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் ஜாவா வெப்சைட், ஜாவா டவுன்லோடு ஒராக்கிள் கம்பெனின்னு போடுவோம். நான் போகிறேன் ஒராக்கிளுக்கு. சொந்தம் இருக்குது ஒராக்கிள், நம்ம உள்ளே போய்க்கலாம். ஸோ நேராக பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் கம்பெனி வெப்சைட்டுக்கு தான் போகுது. ஓகே, ஸோ இங்கே ஜாவானுடைய அட்வான்ஸ்டு வெர்ஷன்ஸ் ஜேடிகே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜேடிகேன்னா என்னென்னா ஜாவா டெவலப்மெண்ட் கிட்டு, கம்ப்ளீட் கிட்டு. நீங்கள் ஜாவா ப்ரோக்ராம் டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஜேடிகே கிட்டை தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஏன்னா விச் மீன்ஸ் எல்லாமே இதில் இருக்கும், தேவையான ரன் டைமு, டெவலப்மெண்ட்டு டூலு எல்லாமே இருக்கும் அந்த ஜேடிகே கிட்டில். அதனால நீங்கள் நிறைய பேர் ஜேஆர்இ இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க முந்தி, பட் இப்போ எல்லாம் தொகுப்பாக வர்ற மாதிரி இருக்குது. ஸோ ஜேடிகே தான் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக. முந்தி வந்து 2 தான் வரும், ஜேடிகே, ஜேஆர்இ. சம்டைம் ஜேஆர்இ மட்டும் சில சாஃப்ட்வேர் வழியாக இன்ஸ்டால் ஆகிருக்கும், ஜாவா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் நீங்கள் டெவலப் பண்ண முடியாது. அதுக்கும் டயக்ராம் இருக்குது, அது காட்டினா உங்களுக்கு புரியும் நல்லாவே. ஆர்கிடெக்சர் சொல்லுவோம். ஸோ நார்மலாக ஜாவானுடைய ப்ரோக்ராம் எப்படி பண்ணும் இப்போ பார்த்து பாருங்கள். ஒரு ஜாவா ப்ரோக்ராம் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் கம்பைல் பண்ணணும். கரெக்டாக உங்களுக்கு சின்டாக்ஸ் எரர் எதுவுமே இல்லை, கம்பைல் டைம் எரர் எதுவுமே இல்லைன்னா உங்களுக்கான பைட் கோடு க்ரியேட் ஆயிரும், விச் மீன்ஸ் அந்த கிளாஸ் ஃபைல் க்ரியேட் ஆயிரும்.
அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட மிஷினில் ஜாவா இன்ஸ்டால் ஆகிருக்கணும், அதாவது ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட் இருக்கணும், அதில் ஒரு ஜேவிஎம் இருக்கும். அந்த ஜாவா வர்ச்சுவல் மிஷின் அந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அது ரன் ஆகும்போது உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ அப்போ ஜேவிஎம் இந்த மிஷினில் இருக்க வேண்டியது அவசியம். சும்மாலாம் அதை அச்சீவ் பண்ணிட முடியாது. ஒரே ஒரு கமிட்மெண்ட் அவங்க கொடுக்குறாங்க, அவ்வளோதான். நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன், எது ஜேவிஎம் அதாவது ஜேஆர்இ, நீ இன்ஸ்டால் பண்ணிக்கோ. ஜாவா வந்து இன்ஸ்டால் ஃப்ரீயாக கொடுத்துட்றேன், நீ இன்ஸ்டால் பண்ணிக்கோ. எந்த ஒரு ஜாவா அப்ளிகேஷன்னாலும் ரன் ஆகும். மார்க்கெட்டில் என் ப்ராடக்ட் நிறையா இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் இன்ஸ்டால் பண்ணிக்குவாங்கல்ல. அதனால என்ன பண்ணாங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டும் சரி ஆப்பிளும் சரி ஜாவா எனேபிள்டு, ஜாவா ஸ்கிரிப்ட் எனேபிள்டு மாதிரி ஜாவா எனேபிள்டு நிறைய ஒர்க் ஆகிற மாதிரியே நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிக்கிட்டாங்க அதில். ஓகே, இதுதான் அந்த ஆர்கிடெக்சர். பாருங்கள், ஜேவிஎம் தனி அதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து தமிழ்நாடு எங்கே இருக்குது, இந்தியாவுக்குள்ளே இருக்குது. இந்தியா எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கேட்க முடியாது, வேர்ல்டில் இருக்குது. அதே மாதிரி ஹோல் ஜேடிகேன்னு சொல்லிட்டிங்கன்னா எல்லாமே மிக்சடாக வந்துடும். ஜேடிகேக்குள்ளே தான் ஜேஆர்இ இருக்குது, ஜேஆர்இக்குள்ளே தான் ஜேவிஎம் இருக்குது. அப்போ நீங்கள் ஜேஆர்இ மட்டும் இன்ஸ்டால் பண்ண தான் பிரச்சனை. என்ன பண்ண முடியாது, இந்த ஜேடிகே கிட்டு க்ரீன் கலர் ஏரியாவில் இருக்கு இல்லையா, ஜாவா சி, இதெல்லாம் உங்கள் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான கமாண்ட்ஸு. இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஆப்லெட் வியூவர் இதெல்லாம் உங்களுக்கு வந்து அக்சஸ் பண்ண முடியாது, ஏன்னா உங்களுக்கு டெவலப்மெண்ட் கிட் இல்லை. நான் எப்படி இதை தெரிஞ்சுக்கிறது? இப்போ பாருங்கள், நான் வந்து C:, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்கிறேன், திரும்ப பார்த்தா தெற்கு இல்லை. C:, ப்ரோக்ராம் ஃபைல்ஸ். ஸோ இது உள்ள ஜாவா உங்கள் இதில் 2 இருக்கும். 2 ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்லையும் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், ஜாவான்னு ஒரு ஃபோல்டர் இருக்கணும். இந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இது இருக்கும். ஜூம் பண்ணி காட்டுறேன். எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஐகான். ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், ஜேஆர்இ இருக்குது, சாரி ஜேடிகே இருக்குது, ஜேஆர்இ இருக்குது. ஸோ ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட்டும் இருக்குது, ஜேடிகே இருக்குது. ஸோ ஜேடிகேக்குள்ளே போனோன்னா 1.8 பழைய வெர்ஷன் தான் நான் வச்சுருக்கிறோம். ஸோ 8 ஜாவா 8 இருக்குது. இப்போ 21, 24லாம் வந்துருச்சு. கொஞ்சம் லோவர் 18 அந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் பின் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே போகணுன்னா இங்கே வந்து ஆப்லெட் வீவரு இங்கெல்லாம் எல்லாம் இருக்குது பாருங்க. அதாவது ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க, இது ஜாவா. ஓகே, இப்போ தெரியுது. ஸோ java.exe, javac.exe உங்களோட சோர்ஸ் ஃபைலை பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இது தேவை, ஜாவா சி தேவை. உங்களோட பைட் கோடை ரன் பண்ணுறதுக்கு இந்த ஜாவா தேவை. இந்த ரெண்டுமே எதில் இருக்குன்னா இந்த பர்டிகுலர் பாத்தில் தான் இருக்குது. அப்போது இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் ஜாவான்னு கூப்பிட்டா தான் அதுக்கு தெரியும் இந்த பர்டிகுலர் பாத்துக்கு வரணும். C:, ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், ஜாவா, ஜேடிகே, பின்னுக்குள்ளே வந்தால் தான் அதுக்கு ஜாவானா யாருன்னு தெரியும், ஜாவா சீனா யாருன்னு தெரியும். ஆக்சுவலாக வந்து எனக்கு எங்கேருந்து கூப்பிட்டாலும் வேணும். D:, என்னோட இது ஒரு ஃபோல்டர் இருக்குது, ஜாவான்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதில் நான் ஃபைல்ஸ்லாம் வச்சுருக்கேன், ஜாவா ஃபைல்ஸு. அங்கேருந்து இந்த ஜாவா கூப்பிட்டாலும் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான பாத்தை நீங்கள் ஆட் பண்ணணும். சிஸ்டம் என்விரான்மெண்ட் வேரியபிளில் பார்த்து ஆட் பண்ணுற மாதிரி. கிளாஸ் பாத்துன்றது வேறு, பட் நம்ம சும்மா கிளாஸ் பாத் செட் பண்ணுறது சொல்லிக்கிடுவோம், பட் பாத் செட் பண்ணணும். இங்கே இருக்க எல்லா ஃபைலையும் நான் எங்கேருந்து கூப்பிட்டாலும் எனக்கு வேணும் அப்படின்னா ஏற்கனவே இருக்க பாத்தோட இந்த பாத்தை ஆட் பண்ணணும். அது எங்கே ஆட் பண்ணணும்னா டாஸ் கமெண்ட்ஸில் தான் ஆட் பண்ணணும். அப்போ டாஸ் கமெண்ட்ஸ் வந்து நம்ம வெப்சைட்ஸில் இருக்குது, நீங்கள் ஃப்ரீ டைமில் பாருங்கள். நாளைக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் கூட நம்ம ஒரு வாட்டி பார்த்துருவோம். விண்டோஸ் கீ +R அப்படின்னு போட்டிங்கன்னா 2 டயலாக் பாக்ஸ் வரும். இதில் சிஎம்டின்னு கொடுத்துட்டு உள்ளே போயிடலாம். இதில் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். செட் பாத் ஈக்குவல் டு ஸ்பேஸ் விடாமல் %path செமிகோலன் அப்படின்னு பண்ணணும். இதை நீங்கள் பண்ணணும். செட் பாத் ஈக்குவல் டு %path செமிகோலன். நான் சொன்ன அந்த அட்ரஸை நீங்கள் இங்கே பண்ணணும். இங்கே காப்பி பண்ணி பண்ணலாமா? இப்போ லேட்டஸ்ட் இதுன்றதுனால நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணி பாருங்கள், வந்துடும். ஸோ இதுக்கு முன்னே இப்போ ஜாவான்னு ஒரு கமாண்டை கூப்பிட்டு பாருங்கள். சம்திங் ஒரு ஆப்ஷன்ஸ் மாதிரி ரன் ஆகுது அப்படின்னா
இது வந்து ஓகே ஆயிடுச்சு. அது மாதிரி ஜாவா சீனு ரெண்டையுமே போட்டு பார்க்கணும். சம்டைம் வராதுன்னு திரும்ப நீங்கள் கிளாஸ் பார்த்து செட் பண்ணணும். கரெக்டாக பண்ணலைன்னு அர்த்தம். ஸோ ரெண்டுமே வருது, பிரச்சனை இல்லை. அப்போது எனக்கு ஜாவா என்விரான்மெண்ட், டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் கிடச்சிருச்சு. இதுலேருந்து நான் ஜாவா சீனு கமாண்ட் போட்டு நான் ரன் பண்ணிக்கலாம், கம்பைல் பண்ணிக்கலாம், ஜாவான்னு ரன் பண்ணிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? இது யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா இதில்? ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இல்லை பரவாயில்ல, கொஞ்ச நேரம் பிரச்சனை இல்லை. டம்முன்னு கழுவிக்கிட்டே இருந்த சத்தம் கேட்குது. அதான் போடுங்க, வந்துடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இதெல்லாம் ரெக்கார்ட் ஆக தான் செய்யுங்க. என்ன பேசணும், நான் இங்கே மியூட் போட்டாலுமே ரெக்கார்டில் நான் பேசின சவுண்டெல்லாம் வரதான் செய்யும். ஓகே, சொல்லுங்க. VS கோட்ல பண்ண முடியுமா? வாங்க மேடம். VS கோடு இன்டெலிஜென்ட்லாம் நீ எழுதுறதுக்கு முன்னாடியே கோடை கொடுத்துருதுமா. அநியாயத்துக்கு ரொம்ப 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 மோசம். நம்ம என்ன எழுத நினைக்கிறோம்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே கம்ப்ளீட்டா கோடு வந்துடும். ஆச்சரியமா இருக்கும். நீ கமெண்ட் போட்டிருந்தானா அதை வச்சு கூட ப்ரோக்ராம் ஜென்ரேட் ஆகிடும். ரொம்ப ரொம்ப இது. இப்போ நான் ஒருத்தருக்கு HTML CSS சொல்லி தர்றேன். அவங்க வந்து இப்போ ஃபுல்லாகவே வந்துடுது. டேப் கீ ப்ரெஸ் பண்ணி அந்த ஜென்ரேட்டட்லேருந்து எடிட் மட்டும் பண்ணிக்கிறாங்க. நான் முந்தா நாள் தான் என்ன பண்ணேன்னு, நோட் பேடில் பண்ணுங்க அப்படின்னு நோட் பேடில் பண்ண சொன்னால் திணறாங்க. அதனால நீங்கள் வந்து மேபி கொஞ்சம் VS கோட் தான், ஆனால் இனிமேலாம் சரிங்களா, அது ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ். கண்டிப்பாக நீங்கள் அதில் ஃபெமிலியராக இருக்கணும். ஜாவாக்கு நிறைய ஐடி இருக்குது. என்னெல்லாம் இருக்குது இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கள். முதல்ல நோட் பேடில் ஆரம்பித்து, நோட் பேட் ரொம்ப கொடுமையாக இருக்கும் சரியா. ஸோ அதனால் நோட் பேட் ++ போய்க்கோங்க. அட்லீஸ்ட் .ஜாவான்னு சேவ் பண்ணோன்னே கீவேர்ட் அது ஹைலைட் ஆகும். ஏன்னா சில காரணங்களுக்காக தான் சொல்கிறேன். எடுத்தோடனே யாரையாவது ஒரு ஜாம்பவான்கிட்ட கேட்டேன்னா நோட் பேட் ++ யார் சொன்னா, உங்கள் டீச்சர் யாருன்னு கேட்பாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக நோட் பேட் ++ யூஸ் பண்ணுங்கள். VS கோடு இப்போ வேண்டாம், கொஞ்சம் நாள் ஆகட்டும். நீங்கள் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆனவுடனே VS கோடு போங்க. பட் இதை விட பெட்டர் ஐடி இருக்குது. ஜாவானாலே எக்லிப்ஸ், ஒரு IT கம்பெனிக்குள்ளே போகிறீங்க, ஜாவாவில் வேலை கிடச்சி எக்லிப்ஸில் தான் ஒர்க் பண்ணுவாங்க கம்பெனிலே. அப்போ பாருங்கள் அது எவ்வளோ பெஸ்ட் ஐடி. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் இன்டெலிஜே, நீங்கள் காக்னிசன்ட் இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா இன்டெலிஜே என்ன ஸ்பெல்லிங் தருது மாதிரி தான். சரி, இன்டெலிஜே நெட்டில் போடுங்க வரும். ஸோ இதில் கம்யூனிட்டி வெர்ஷன் போட்டுக்கோங்க. ஏன்னா அதுதான் எப்பயுமே கம்யூனிட்டி வெர்ஷன் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். VS கோடு நீங்கள் எல்லாம் போனாலுமே கம்யூனிகேஷன் ஃப்ரீயாக இருக்கும். ஒரே ஒரு நிமிஷம். ஹலோ சொல்லுங்கள். ஆன்லைன் கிளாஸில் இருக்கேன். சரி, ஓகே. ஸோ இன்டெலிஜே IDE அதுவும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்பீன்ஸ், இது நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா இது வந்து ஜாவாலே டெவலப் பண்ணுது, கம்ப்ளீட்டாக ஜாவாலே டெவலப் பண்ணுது. கொஞ்சம் மிஸ்டேக்ஸ்லாம் இருந்துச்சு. பட் இப்போ வந்து அப்பாச்சி வந்து அதை வந்து அக்யூர் பண்ணிட்டாங்க. ஸோ நல்லா தான் இருக்குது. நெட்பீன்ஸ் வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணும். VS கோட் வந்து ஓவரால் ரன் டைம் என்விரான்மெண்ட்டுன்னே சொல்லுவோம். ரன் டைம் என்விரான்மெண்ட்டு என்ன வேணாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் போட்டு ரன் பண்ணிக்கலாம். கோட் ரன்னர் இதெல்லாம் போட்டு C++, பைத்தான் ரன் பண்ணிக்கலாம், HTML ரன் பண்ணலாம், CSS ரன் பண்ணலாம், ஜாவாஸ்கிரிப்ட் ரன் பண்ணலாம். அப்புறம் இப்போ என்ன சொன்னீங்க, இப்போ என்ன படிச்சுட்ருக்கோம், ஜாவா ரன் பண்ணலாம். என்ன வேணாலும் VS கோடில் செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதனால் VS கோட் நீங்கள் அந்த ஷார்ட்கட் கீஸ் எல்லாமே தெரிஞ்சு நல்லா ஃபெமிலியர் ஆகிக்கோங்க. கொஞ்சம் நாள் கழித்து நம்ம யூஸ் பண்ணலாம் VS கோடு. ஸோ இப்போதைக்கு நோட் பேட் ++, ஏன்னா நீங்கள் படிக்க போகிறது கோர் கான்செப்ட்டு. நீங்கள் ஜாவா கோர் கான்செப்ட் முடிச்சுட்டு நீங்கள் J2 SC ஸ்டாண்டர்ட் எடிஷன் படிக்கிற மாதிரி, நீங்கள் என்டர்பிரைஸ் எடிஷன்லாம் நீங்களாம் போகிறப்போ நீங்கள் வந்து இந்த கோர் கான்செப்டில் என்ன படிச்சிங்களோ அதுதான் ஃபுல்லாகவே வரும். கோர் கான்செப்டில் படிக்கிறது தான் ஃபுல்லாகவே வரும். ஒரே ஒரு நிமிஷம், ஆன்லைன் கிளாஸில் இருக்கேன், நான் வந்துடுறேன். வந்துடுறேன். முடிய போகுது. கூப்பிட்றேன் இப்போ 5 நிமிஷத்துல. ஓகே.
5 நிமிஷம் தான் நம்ம ஃபேமிலியில் 15 நிமிஷம்னு அர்த்தம். ஓகே. ஸோ அதனால நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து விஎஸ் கோடு பழகி தான் ஆகணும். ஆனாலும் ஃபஸ்ட்டு நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் இருக்கட்டும். கஷ்டமாக தான் இருக்கும். கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியாக நீங்கள் ரன் பண்ணுங்கள் ஜாவாவை. கஷ்டமாக இருக்கும் ஒரு கொஞ்சம், அதுக்கப்புறம் ஷிஃப்ட் ஓவர் ஆயிடலாம். சரிங்களா? எடுத்தோடனே இன்டெலிஜே தான் கொடுக்குறாங்க இப்போ வந்து. பட் நீங்கள் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகணும். ஓகேயா? அதனால் ஸோ நான் அந்த ஃபஸ்ட்டு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் வந்து நான் சொல்லியிருப்பேன் ஆக்சுவலாக ரன் பண்ணுறதுக்கு. அது திரும்ப சொல்லணுமா? தீக்ஷிதாக்கு எப்படி, பிரதோஷினி, சுகன்யா, தக்ஷினுக்கு தெரியாது. ஓகே, பிரதோஷினி சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. சுகன்யா, வாட் அபவுட் யூ? நீங்களா ஏற்கனவே கவனிச்சிருக்கீங்களே, அதனால கேட்டேன். சொல்லிடலாமா ஒரு வாட்டி? சொல்லிடுங்க மேம். ஓகே ஓகே. ஸோ வந்து நம்ம ஒரு ஜாவா ப்ரோக்ராம், எந்த ஒரு ப்ரோக்ராம்னாலும் என்ன எழுதுவாங்க முதல்ல? தக்ஷினுக்கு தெரியுமா? எனி ப்ரோக்ராம் முதல்ல என்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணுவாங்க? ஹலோ வேர்ல்ட். சூப்பர். ஸோ நம்மளும் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண போகிறோம். எதுலனா ஜாவாவில். ஸோ எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் சாதாரண ஒரு நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் வச்சு நம்மளாக கம்பைல் பண்ணி, சரிங்களா, அப்புறம் நம்மளாக ரன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா, விண்டோஸ் கீ ப்ளஸ் ஆர் போட்டு, நான் தெரியாததுனால சொல்கிறேன், விண்டோஸ் கீ ப்ளஸ் ஆர் போட்டு 2 டயலாக் பாக்ஸ் வரும். இந்த 2 டயலாக் பாக்ஸில் நீங்கள் வந்து என்ன அடிக்கணும்னா சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். அந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் நீங்கள் இப்படி இருக்கும் கமாண்ட் ப்ராம்ப்ட்டு, சரிங்களா? யூசர்ஸ், உங்கள் லேப்டாப் நேம் எல்லாம் இருக்கும். யூசர்ஸ் /தக்ஷின்னா தக்ஷின் அந்த மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் ஜாவா சி அப்படின்னு என்ட்ரு பண்ணி தட்டினீங்க அப்படின்னா ஜாவா வந்து சம் கமாண்ட்ஸ் டிஸ்பிளே பண்ணணும். இல்லை பேட் கமாண்ட் எனக்கு தெரியல, ரெக்கக்னைஸ் பண்ண முடியல சொல்லிச்சுன்னா நீங்கள் கிளாஸ் பாத் செட் பண்ணணும். கிளாஸ் பாத் பெர்மனெண்ட்டாக, அந்த பாத்து என்விரான்மெண்ட் பார்த்து பெர்மனெண்ட்டாக செட் பண்ணுறதுக்குலாம் வழி இருக்குது. பட் நீங்கள் மறக்காமல் இருக்கணுன்றதுக்காக நீங்கள் எவ்ரி டைம் செட் பண்ணுங்கள். ஜாவான்னு ரன் பண்ணி பாருங்கள், ரன் ஆகாது. நீங்கள் செட் பண்ணணும். எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா, செட் பாத் அங்கே சின்னதாக இருக்குது, அதனால் நான் இங்கே எழுதி காட்டுறேன். பாத் ஈக்குவல் டு ஏற்கனவே இருக்க பாத்தோட, இந்த பாத் ஏற்கனவே இருக்குது சிஸ்டமில். என்ன பாத் அது? எக்ஸாம்பிள், நீங்கள் கேல்சின்னு போட்டால் கேல்குலேட்டர் வருதுல்ல, எங்கேருந்து போட்டாலும் 2 பாக்ஸ்லேருந்து போட்டால் வருது. எம்எஸ் பெயிண்ட்டுன்னு போட்டால் பெயிண்ட் வருது. அதே மாதிரி எல்லா பாத்தும் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்குறாங்க சிஸ்டமில். அந்த பாத்தோட நான் செட் பண்ணுறேன். ஸோ அந்த செட், அதனால தான் செட் ஸ்பேஸ் விட்டு பாத், அதுக்கப்புறம் ஸ்பேஸே விடக்கூடாது, ஈக்குவல் டு %path%, விச் மீன்ஸ் ஏற்கனவே இருக்க பாத்தோட ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு போட்டு செமிகோலன் போட்டு இங்கே நீங்கள் C:/ அந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அப்படின்னு அந்த இதை நீங்கள் போட்டுடலாம். இல்லை காப்பி பேஸ்ட் அடிச்சிடலாம். அடித்து என்ட்ரு தட்டிட்டு நீங்கள் மறுபடியும் ஜாவா சி ஜாவான்னு போட்டிங்கன்னா அது ரன் ஆகும். இப்போ ரன் ஆன மாதிரி எனக்கு ரன் ஆச்சு இல்லையா, அது மாதிரி அப் ஏரோலாம் போட்டிங்கன்னா மேலே உள்ள கமாண்ட்லாம் திரும்ப திரும்ப வரும். சரிங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இது ஆர்டினரி நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ். இதில் வந்து நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணுவோம். அங்கே மாதிரி ஹேஷ் இன்க்ளூட் இதெல்லாம் தேவையில்லை. ஏன் அப்படின்னா டீஃபால்ட்டாகவே ஜாவாவில் சில பேக்கேஜஸ்லாம் இருக்குது. அது இப்போது தெரிஞ்சுக்க வேண்டாம், அப்புறம் அடுத்து எல்லாமே குழப்பிடும். சரிங்களா? ஸோ நான் நேற்று சொன்ன மாதிரி தான், நீங்கள் சி ப்ரோக்ராம் எழுதுறீங்கன்னா மெயின் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணி தான் நீங்கள் எழுதியிருப்பீங்க. ஏன்னா இதுதான் என்ட்ரன்ஸ், நம்ம வீட்டுக்கு என்ட்ரன்ஸ் இருக்க மாதிரி ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே போகிறதுக்கு மெயின் தான் ஒரே வழி. அதனால் மெயின் ஃபங்க்ஷன் நீங்கள் எழுதியிருப்பீங்க. சியில் அப்படி தான் எழுதியிருப்பீங்க, C++ல் அப்படி தான் எழுதியிருப்பீங்க. பைத்தானில் வந்து நீங்கள் எழுதுகிற ஃபைலே மெயின் தான். நீங்கள் வந்து அதில் போயிட்டு நீங்கள் பிரிண்ட், பைத்தானில் பிரிண்ட் __name _ போட்டிங்கன்னா இட் வில் ரிட்டர்ன், என்ன ரிட்டர்ன் பண்ணும் தெரியுமா? என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? __main _ தான் ரிட்டர்ன் பண்ணும். விச் மீன்ஸ் நீங்கள் எழுதுகிற ஃபைலே மெயின் ஃபைல் தான். சரிங்களா? அது இன்டர்பிரட்டர்னால ஸ்டார்டிங்லேருந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ வந்து மெயின் அப்படின்றது இங்கேயுமே மெயின் தான் ஜாவாலேயுமே. ஆனால் என்னென்னா ஜாவா வந்து பியூர் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். சில பேர் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் பக்காவாக ஃபாலோ பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஆளில் ஜாவா 1 நம்பர்.
ரூல்ஸ் தான்ப்பா எனக்கு வேணும், ஊப்ஸ் படி தான் நான் போவேன். ஒரு ஃபங்க்ஷனை நீ எதுக்கு வெளியே எழுதுற, வெளியே எழுதாத, ஒரு ஃபங்க்ஷன் எழுதுனா கிளாஸை க்ரியேட் பண்ணி எழுது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணணுன்னா கூட கிளாஸ்ன்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணணும். கிளாஸ்ன்னு இது தட்சின் இது வந்து ஒரு டேட்டா டைப் மாதிரி. இந்த கிளாஸ் வந்து யூசர் டிஃபைன் டேட்டா டைப். ஏன்னா நீ C++ தெரியாது சொல்கிறல்ல, அதனால சொல்கிறேன் உனக்கு. ஸோ யூசர் டிஃபைன் டேட்டா டைப், நீயா உருவாக்குற ஒரு டேட்டா டைப் மாதிரி இந்த கிளாஸ் வந்து. ஸோ இந்த கிளாஸ் வந்து நான் பிரிண்ட் மெசேஜ்ன்றனால பிரிண்ட் மெசேஜ். கிளாஸ் நேம் ஒவ்வொரு வேர்ட்லேயும் ஸ்டார்டிங் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் கொடுக்கணும். இது பேர் கேமல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த போன வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், அது பார்த்துக்கோங்க. ஸோ என் கிளாஸ் நேம் இப்படி தான் இருக்கணும். இந்த கிளாஸை நான் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் கிளாஸ் கீவேர்டு என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாம். பட் ஒவ்வொரு வேர்ட்லேயும் ஸ்டார்டிங் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் கொடுங்க, மீனிங்ஃபுல்லாக கொடுங்க. நான் ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ண போகிறேன், அதனால நான் பிரிண்ட் மெசேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதுக்குள்ளே தான் உங்கள் மெயினே இருக்கணும், வெளியில் இருக்கக்கூடாது, இதுக்குள்ளே தான் இருக்கணும். எப்படி இருக்கணும், ஒரு கிளாஸுக்கு இப்போ வந்து கிளாஸ் தக்ஷின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் சும்மா உங்கள் பேர் எடுத்தால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்குன்றனால எடுக்கிறேன். கிளாஸ் தக்ஷினில் நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். ஹேர் ஸ்டைல், தக்ஷினோட ஒரு விதமான ஹேர் ஸ்டைல் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதை கால் பண்ணால், இந்த ஹேர் ஸ்டைலை கால் பண்ணால் எனக்கு பல விதமான ரெசிபி கிடைக்கிற மாதிரி பல விதமான ஸ்டைல்ஸ், ஹேர் ஸ்டைல்ஸ் எப்படிலாம் பண்ணலான்னு டீட்டெயில் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த ஹேர் ஸ்டைலை நான் கால் பண்ணணும். எப்படி கால் பண்ணுறது, இந்த தக்ஷினுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மெத்தடை கால் பண்ணணும்னா இது வந்து பப்ளிக் அப்படின்ற ஒரு கீவேர்டுக்குள்ளே இருக்கணும். இது பேர் விசிபிலிட்டி லேபிள் இல்லாட்டி ஆக்சஸ் மாடிஃபையர் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, விசிபிலிட்டி லேபிள் இல்லாட்டி ஆக்சஸ் மாடிஃபையர், ஆக்சஸ் மாடிஃபையர்னு சொல்லுவாங்க. இப்படின்னு சொல்லலாம், அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பப்ளிக் இது மாதிரி என்னென்னலாம் இருக்குன்னா, பப்ளிக்ன்ற ஒரு கீவேர்டு இருக்குது, ப்ரைவேட்டுன்னு ஒரு கீவேர்டு இருக்குது. இந்த ரெண்டு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அடுத்தலாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ ப்ரைவேட்டுன்னு ஒரு கீவேர்டு இருக்குது, பப்ளிக்னு ஒரு கீவேர்டு இருக்குது. ஸோ இந்த ஹேர் ஸ்டைலை நான் வெளியிலேருந்து கால் பண்ணேன்னா இது பப்ளிக்காக இருக்கணும். இப்போ தக்ஷினை வச்சு இந்த ஹேர் ஸ்டைலை நான் கால் பண்ணேன்னா தக்ஷினுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். தக்ஷின் D1 வேரியபிள் க்ரியேட் பண்ண மாதிரி int n1 க்ரியேட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தக்ஷின் D1 இந்த கிளாஸ் வேரியபிளை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம் ஜென்ரலாக. இந்த ஆப்ஜெக்டை வச்சு இந்த பப்ளிக் ஹேர் ஸ்டைலை நான் கால் பண்ணிக்கலாம். பப்ளிக்காக இல்லாட்டி என்னால் கால் பண்ண முடியாது. அப்போது ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணால் தான் உள்ளே போக முடியும். அப்போ யார் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறா, கம்பைலர் ரன் பண்ணுறாங்க. அந்த கம்பைலர் இந்த மெயினை கால் பண்ணணும்னா கண்டிப்பாக இது என்னவாக இருக்கணும், வெளியிலேருந்து கால் பண்ண போகிறாங்க. அப்போ இது கண்டிப்பாக பப்ளிக்காக இருக்கணும். இதுதான் அன்றைக்கி நேற்று பார்த்தோம், போன கிளாஸில் பார்த்தோம். ஸோ பப்ளிக் இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் அதால் க்ரியேட் பண்ண முடியாது. ஏன்னா கம்பைலர் அந்த வேலையெல்லாம் பார்க்காது. கம்பைலர் வந்து வெளியிலேருந்து கால் பண்ணி வருது, அதுக்கு மெமரி இதெல்லாம் அந்த மாதிரிலாம் அது க்ரியேட் பண்ணி ஆப்ஜெக்ட்லாம் க்ரியேட் பண்ணிட்டு இருக்காது. ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் சும்மா கிடையாது, உள்ளே இருக்க மெம்பரெல்லாம் வாசிக்கணும், உள்ளே வர முடியாது அதால். ஸோ அப்போது எப்படி உள்ளே வர்றதுன்னு தான் அது பார்த்துட்ருக்கு. மெயினை கால் பண்ணணும், ஆனால் அந்த மெயின் ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்குது. அப்போது ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்டே க்ரியேட் பண்ணாமல் நான் கால் பண்ணணும்னா அந்த மெத்தட் என்ன மெத்தடாக இருக்கணும்னா ஸ்டாட்டிக் மெத்தடாக இருக்கணும். ஓகே தக்ஷின், உனக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன், அவங்களுக்கு ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்க. ஸோ கிளாஸ் நேம், அப்புறம் பப்ளிக் ஸ்டாட்டிக். பப்ளிக் வெளியிலேருந்து கால் பண்ணுறதுக்காக, ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்டே இல்லாமல் கால் பண்ணுறதுக்காக. ஓகே, ஆப்ஜெக்டே இல்லாமல் கால் பண்ணணும்னா எப்படி கால் பண்ணணும் கம்பைலர் அப்படின்னா, இப்போ தக்ஷினே பார்ப்போம். தக்ஷின் டாட் அப்படின்னு அந்த கிளாஸ் நேமை வச்சு கால் பண்ணிக்கலாம். ஹேர் ஸ்டைல் அப்படின்னு இப்படி கால் பண்ணிக்கலாம். அப்போது இங்கே என்ன ட்ரிக் அப்படின்னா, இந்த கிளாஸ் நேம் தக்ஷின் மாதிரி இங்கே பிரிண்ட் மெசேஜ், இந்த பிரிண்ட் மெசேஜ்னு கம்பைலருக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் இந்த பிரிண்ட் மெசேஜ் டாட் மெயின்னு கால் பண்ணி உள்ளே வந்துடும். அப்போது இந்த நேமை நான் எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா, அதே ஃபைல் நேமில் இந்த கிளாஸ் நேமை கொடுத்து தான் சேவ் பண்ணணும். கேஸ் சென்சிட்டிவ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ சேவ் பண்ணுற இடம் விண்டோஸ் வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது, ஆனால் ஜாவா கேஸ் சென்சிட்டிவ். ஸோ அதனால் நீங்கள் ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டரில் ஸ்டோர் பண்ணுறேன், ஸ்மால் லெட்டரில் அப்படி நீங்கள் பார்க்காதீங்க.
கரெக்டான இதில் சேவ் பண்ணிவிடுங்க, அதான் நல்லது. நேற்று நான் வந்து டீகோலனில் தீக்ஷிதா அப்படின்றதுல நான் க்ரியேட் பண்ணேன். இன்றைக்கி நம்ம ஜாவான்னு வச்சுக்குவோம். ஜாவா ப்ரோக்ராம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஜாவா ப்ரோக்ராமுக்குள்ளே நான் நேம் எப்படி கொடுக்குறேன் பாருங்கள், print msg.java அப்படின்னு கொடுத்துட்றேன். .java இதுக்கு முன்னாடி சீனா என்ன கொடுத்தீங்க, சீன் கொடுத்தீங்க, .c HTML கொடுத்தீங்க, HTML ஃபைலுக்கு CSS கொடுத்துருப்பீங்க, PHPனா PHP. இதை மாதிரி ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. இங்கே வந்து .java அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணியாச்சு. மாற்றினோடனே பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு, கலர்ஃபுல்லாக வந்துருச்சு கீவேர்ட்லாம். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் இது எதை ரிட்டர்ன் பண்ணுதுன்னா நத்திங், எதையுமே ரிட்டர்ன் பண்ணல. ஸோ வாய்டு, அதனால் இதை பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் போடுவாங்க. எடுத்தோடனே மெயினை கால் பண்ணி உள்ளே வர்றதுனால நான் ஏதாவது டெஸ்ட் கேஸுக்காக நான் ஒரு ஸ்ட்ரிங் அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜோதின்னு ஒரு ஸ்ட்ரிங் அனுப்புகிறேன், ஒரு நம்பர் அனுப்புகிறேன், இதை வச்சு நீ ப்ராசஸ் பண்ணி ஏதோ டெஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த இதில் அப்படின்னா என்னால் முடியாது. அப்போது நான் கால் பண்ணும்போதே சம் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்டு, அதாவது நான் உள்ளே போகும்போதே கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்டாக சில விஷயத்தை, இது டெஸ்டிங் பர்பஸ்க்காக அந்த மாதிரி டைம்லாம் தேவைப்படும். ஸோ பெரிய லெவலில் தேவைப்படலாம். அதனாலே டிஃபால்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் ரன் பண்ணும்போதே ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுற மாதிரி மெயினுக்குள்ளேயே ஆர்குமெண்ட் வாங்கியிருப்பாங்க. அதுதான் ஸ்ட்ரிங்குன்ற ஒரு டேட்டா டைப். ஸ்ட்ரிங்குனா என்னென்னா என்ன வேணாலும் நம்ம அனுப்பிக்கலாம். வெதர் இட் இஸ் நேமாக இருக்கலாம், நம்பர்ஸாக இருக்கலாம், எல்லாமே ஸ்ட்ரிங்கில் வாங்கிடும். எத்தனை ஸ்ட்ரிங்னாலும் வாங்கலாம். அதனால தான் இதை வந்து அரேயாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டாலே அரே தானே. ஆர்ட்ஸ் இது நேம் வந்து நீங்கள் வேறு என்னென்னாலும் கொடுத்துக்கலாம். பட் இந்த ஸ்ட்ரிங் அப்படின்றது கிளாஸ் நேம். கிளாஸ் நேம் எப்படி இருக்கணும், ஒவ்வொரு வேர்ட்லேயும் ஸ்டார்டிங் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் இருக்கணும். இது வந்து சிஸ்டம் ஜாவா கம்பெனிக்காரங்க அவங்களே, அந்த டெவலப்பரே ஜாவாவோடைய அந்த ஆரக்கிள் கம்பெனின்னு வச்சுக்கோங்க, இப்போது அவங்களே க்ரியேட் பண்ண கிளாஸ் தான் ஸ்ட்ரிங். அப்போ அது எப்படி இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஸோ எஸ் கேபிட்டல் லெட்டரில் இருக்கும். இதுதான்ப்பா மெயின் ஓப்பன் பண்ணியாச்சு. இது உள்ள உன் கோடிங் நீ எழுதிக்கலாம். என்ன எழுதணும், printfல நீ எழுதுவீங்க, ஹலோ வேர்ல்டு எழுதுவீங்களா பிரிண்டில். இப்போ பைத்தான் இருந்தால் பிரிண்டில் ஹலோ வேர்ல்டுன்னு எழுதிடுவீங்க. அதே மாதிரி இங்கே வந்து எவ்ரி ஸ்டேட்மெண்ட் என்ட்ரிக் செமிகோலன் அதெல்லாம் இருக்கும். ஆனால் இங்கே printf கிடையாது, வெறும் பிரிண்ட்டு தான். என்ன கொடுக்கணும்னா சும்மா பிரிண்ட்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா நாங்கள் யார், நாங்கள் ரோபஸ்ட்டாக இருப்போம். அதாவது ஊப்ஸ் படி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் நாங்கள் வந்து, அதனால் ரூல்ஸ் படி தான். ஒரு மெத்தடை கால் பண்ணனா சும்மாலாம் கால் பண்ண முடியாது. இது எந்த கிளாஸில் இருக்குது, சிஸ்டம்ன்ற கிளாஸு அவுட்ன்ற அந்த ஆப்ஜெக்டை வச்சு system.out.print அப்படின்னு கால் பண்ணணும். கால் பண்ணால் தான் இது ஒர்க் ஆகும். அப்போ எவ்ரி டைம் நான் இப்படி தான் போடணுமா, அப்படி தான். ஷார்ட் மெத்தட்லாம் இருக்குது, இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணலாம். பட் அது நீங்கள் இப்போ குழப்ப வேண்டாம். எவ்ரி டைம் நீ போடும்போதும் system.out.print. மற்றபடி நீ /n/t வழக்கம் போல் சியில் யூஸ் பண்ண மாதிரி நீ யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து எல்லோரும். ஓகே, இப்போ இது வரைக்கும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் யாராவது கேளுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அதில்? சிஸ்டமில் எஸ் கேபிட்டல் லெட்டர் போடணும். இதில் தப்பு உண்டாக்கி பாருங்கள். இதில் ஓ கேபிட்டல் லெட்ரு பி கேபிட்டல் லெட்டர் போட்டால் க்ரியேட்டே ஆகாது. இதில் தப்பு இல்லாமல் இருந்தால் தான் க்ரியேட் ஆகும். வேணா செமிகோலனை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம அது பண்ணியிருப்போம். பண்ணலாமா? இப்போ டவுட் இல்லைல்ல. இப்போ நான் எங்கே போகணும், C:/CD ... இந்த கமெண்ட்ஸை ஒரு நாள் நம்ம படிச்சிடலாம். இல்லாட்டி நீங்கள் நம்ம வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் அதை வேணால் பாருங்கள், வேணால் ஷேர் பண்ணுறேன். டாக்குமெண்ட்ஸ் தெரியலன்னா ஒரு நாள் பார்த்துடலாம். யாருக்கு தெரியலையோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், குரூப்பில் போடுங்க, நம்ம பார்த்து அவங்களுக்கு கவர் பண்ணி விட்டுறலாம் தனியாக கூட. ஓகே, இப்போ வந்து DIR எனக்கு ஜே அதில் ஸ்டார்ட் ஆகுதான்னு பாருங்கள். ஜோதின்னு இருக்குது. ஆக்சுவலாக என்ன வச்சேன், ஜாவா ப்ரோக்ராம் தான் வச்சுருந்தேன். எந்த இடத்துல க்ரியேட் பண்ணுன்னு தெரில. டிகோலனில் க்ரியேட் பண்ணிட்டேன்னா ஓகே. டிகோலனில் CD ஜாவா ப்ரோக்ராம். ஸோ DIR போட்டோம்னா இங்கே தான் நான் சேவ் பண்ணியிருக்கேன். print message.java பாருங்கள். ஸோ CD ஜாவா ப்ரோக்ராம்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிடும். DIRனா அந்த ஃபோல்டருக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு எனக்கு ஷோ பண்ணும். அந்த ஃபோல்டருக்குள்ளே ஒன்று தான் இருக்குது. நம்ம அதை போய் பார்க்கலாமா? டிகோலனில்
முதல்ல கொஞ்சம் நிறைய இது பண்ணுற மாதிரி இருக்கும். போக போக உங்களுக்கு வந்து அது ஈஸியாக அக்சசபிளாக ஆகிடும். ஓகே, இந்த இதுதான். ஸோ பாருங்கள், ஒரு ஃபைல் தான் இருக்குது. நான் வந்து இப்போ ஜாவா சி கம்பைலர், சரிங்களா? ஜாவா சினா ஜாவானுடைய கம்பைலர். பிரிண்ட் பி மட்டும் அடிச்சுட்டு டேப் கீ போட்டிங்கன்னா வந்துடும். கீழே என்னெல்லாம் இருக்குது வரிசையாக வரும். நீங்கள் டேப் கீ போட்டே இருந்தீங்கன்னா எது கரெக்டானதோ அது நீங்கள் வந்துடலாம். வந்துட்டு இல்லை நீங்கள் டைப் பண்ண தெரிஞ்சால் டைப் பண்ணிடலாம். பிரிண்ட் மெசேஜ் டாட் ஜாவா இதை கம்பைல் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு அது கம்பைல் ஆகுது. எரர் இருந்ததுன்னா சொல்லும். என்ன சொல்லுது பாருங்கள், எக்ஸ்பெக்டட் செமிகோலன் எக்ஸ்பெக்டட். ஸோ எரர் இருந்ததுன்னா உங்களால் ஜாவா ஃபைலே க்ரியேட் பண்ண முடியாது, கிளாஸ் ஃபைலே க்ரியேட் பண்ண முடியாது. அந்த எரரை நீங்கள் கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ எரரை கரெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அகெயின் அப் ஏரோ கொடுத்தேன், மேலே உள்ள கமாண்ட் அப்படியே கீழே வந்துருச்சு. ஜாவா சி அதே தான், என்டர் தட்டுறோம். இப்போது கிளாஸ் ஃபைல் க்ரியேட் ஆகும், ஏன்னா கரெக்டாக இருக்குது. இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இதுதான் நம்ம பைட் கோட். இப்போ நான் டிஐஆர் போட்டேன்னா இது வந்து வேறு கண்ணாடி, அதாவது ஹார்ட் டிஸ்கில் இருக்கிறத விண்டோஸ் வழியாக பார்க்குறீங்க. இந்த பிளாக் கலர் ஸ்க்ரீனில் வந்து டாஸ்ன்ற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வழியாக நீங்கள் ஃபைல்ஸை பார்க்குறீங்க. ரெண்டுமே ஹார்ட் டிஸ்கில் தான் இருக்குது. இப்போ சுந்தரி மேம் இருக்காங்கன்னா அவங்க க்ரீன் கலர் கண்ணாடி போட்டு பார்த்தாங்கன்னா எப்படி தெரியும்? எல்லாமே க்ரீனாக தெரியும். அதே உலகத்தை தான் பார்க்குறாங்க. நானும் அதே வேர்ல்டை தான் பார்க்குறேன். நான் ரெட் கலர் கண்ணாடி போட்டேன்னா எனக்கு எல்லாமே ரெட்டிஷாக தெரியும். அதை மாதிரி ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸை நான் டாஸ் வழியாகவும் கமெண்ட் பண்ணி பார்க்கலாம். விண்டோஸில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சும் இருக்குதான்னு நான் பார்க்கலாம். விண்டோஸ் பார்க்குறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். டாஸில் பார்க்குறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டாஸில் பார்க்க தெரிஞ்சிட்டேன்னா லினக்ஸ்லையும் உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சிடும். எப்படி கமாண்ட் கொடுக்குறதுன்னு தெரிஞ்சிடும். இப்போ இங்கே டிஐஆர்னால் அங்கே எல்எஸ்ன்னு இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றம் தான் இருக்கும். இங்கே வந்து ஃபைல் காப்பி கான்னா அங்கே கேட்டுன்னு க்ரியேட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கமாண்ட்ஸ் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் அதை படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. ஸோ ஓகே மேம், இப்போ கிளாஸ் ஃபைல் க்ரியேட் ஆயிடுச்சு. எதை நான் ரன் பண்ணுறது? கம்பைல் பண்ணால் இது க்ரியேட் ஆயிடுது. ரன் பண்ணுறது கண்டிப்பாக பைட் கோடை தான் ரன் பண்ணணும். எப்படி ரன் பண்ணணும்னு பாருங்கள். ஜாவா சி கிடையாது, ஜாவா மட்டும் போடுங்க. உங்களுடைய கிளாஸ் நேமை போடுங்க. கிளாஸ் நேம் என்ன வருது? பிரிண்ட் அதே நேமில் தான் வரும். பிரிண்ட் மெசேஜ் டாட் கிளாஸ்ன்னு வரும். நீங்கள் டாட் கிளாஸ் கொடுக்கக்கூடாது. ஏன்? அது என்ன பண்ணுன்னா இந்த நேம் டாட் மெயின்னு கால் பண்ணி உள்ளே போயிடும். அந்த ஸ்டாட்டிக் மெயின் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த கிளாஸ் நேம் எப்படி தக்ஷின் டாட் ஹேர் ஸ்டைலை கால் பண்ணி உள்ளே போச்சோ அதே மாதிரி, ஆனால் ஹேர் ஸ்டைல் ஸ்டாட்டிக்காக இருக்கணும் அதுக்கு, சரியா? அதே மாதிரி இங்கே மெயின் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கிறதுனால பிரிண்ட் மெசேஜ் டாட் மெயின் அப்படின்னு கால் பண்ணி உள்ளே போயிடும். போயிட்டு ரன் பண்ணிடும். இப்போ பாருங்கள், ஏன்னா நமக்கு இங்கே ஜாவா இருக்கிறதுனால ஒரு வழியாக ஹலோ வேர்ல்டு வந்துருச்சு. ஹலோ வேர்ல்டு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இவ்வளோ வேலை. அதனால தான் தீக்ஷிதா பேசாமல் மேம் விஎஸ் கோடு யூஸ் பண்ணிடுறேன்னு சொன்னாங்க. அங்கேயே டைப் பண்ணி அங்கேயே அவுட்புட்டை பார்த்து முடிச்சிடலாம். ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் வேண்டாம்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் விஎஸ் கோட் மாறிக்கலாம் தீக்ஷிதா. ஓகே. ஓ, ஏதோ மெசேஜ் பண்ணியிருக்காங்க, சாரி நான் பார்க்கவே இல்லை. ஓ சரி, ஓகே. த சேம் கொஸ்டின் கேட்குதா உங்களுக்கு? சரி, நீங்கள் உங்கள் பயோடேட்டா டிஸ்பிளே பண்ண சொன்னேன். பிரதோஷினி அண்ட் சுகன்யா ட்ரை பண்ணிங்களா? நீங்கள் நான் சொல்ல ப்ரோக்ராம் தயவுசெய்து சாட் ஜிபிடியோ இதோ தயவுசெய்து பண்ணாதீங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். யூகே யூஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சாட் ஜிபிடி பக்கமே போகவே மாட்டேங்கிறாங்க. நாம் எடுத்தோடனே ஒரு டாஸ்க் பண்ணலையா உடனே சாட் ஜிபிடியில் ஒரு கேள்வி தான், ரைட் எஸ் ஜாவா ப்ரோக்ராம் ஃபார் அப்படின்னா இமீடியட்டாக வந்துடுது. அது வேண்டாம், நீங்கள் திங்க் பண்ணி எழுத முடியாது. நீங்கள் ஒரு மினிமம் 30 to 40 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஜாவாவில் வந்து நீங்கள் டைப் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் ஜாவாவில் வந்து வெல் ஃபெமிலியர் ஆக முடியும். அதனால தயவுசெய்து சாட் ஜிபிடியில் போட்டு எடுத்துடாதீங்க. நீங்கள் டைப் பண்ணி பண்ணுங்கள். நான் என்ன சொன்னேன்னா உங்கள் பயோடேட்டா மாதிரி நீங்கள் ஜாவாலே டிஸ்பிளே பண்ணி பாருங்கள். அதுக்கு தான் சொல்கிறேன். புரியுதா? தீக்ஷிதா நீங்கள் ஏதாவது பண்ணீங்களா? நீங்கள் எனக்கு குரூப்பில் கூட சென்ட் பண்ணலாம். சுந்தரி இருக்காங்க, அவங்களும் கரெக்ட் பண்ணுவாங்க. இது யோகேஷ் சார் இருக்காரு, அவரும் கரெக்ட் பண்ணுவார். என்ன இல்லாட்டி சொல்லுங்க மேம். என்னாச்சு, இடையில ஜாயின் பண்ணிட்டியா?
இல்ல இந்த கால் பண்ணிட்டா ஓகே 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 இல்ல நான் என்ன சொல்றேன்னா சாட் ஜிபிடி யூஸ் பண்ணக்கூடாது சொல்றேன். 30 to 40 hours நீங்க டைப் பண்ணி ப்ரோக்ராம்ல அவுட்புட் பார்க்கணும் எனக்கு. அப்பதான் நீ எப்படி ஃபைனல் இயர்ல சூப்பரா ஒரு ப்ராஜெக்ட் பண்ண அதே மாதிரி வர முடியும். உங்களுக்கு கிஃப்டடா ஏதாவது ஒரு பழைய ஃப்ரேம் ஒர்க் GUI ஃப்ரேம் ஒர்க் நான் எக்ஸ்ட்ரா சொல்லி தந்துடுறேன். நீ அன்னைக்கு வந்து ஒரு லைப்ரரி பண்ணல, ஒரு கன்சோல் பேஸ்டா தான் லைப்ரரி பண்ணீங்க, சூப்பரா பண்ணீங்க. இதை வந்து பட்டன் கிளிக்லேயே வர மாதிரி நான் உனக்கு சொல்லி கொடுத்துருவேன். அதே விஷயத்த சூப்பரா GUI-ஆ பண்ற மாதிரி சொல்லி கொடுத்துருவேன். இந்த சேம் கான்செப்ட் அந்த மாதிரி நீங்க பண்ணணும்னா நீங்க டைப் பண்ணி கோட் எழுதணும். நீங்க அந்த 30 to 40 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா வந்துடுவீங்க எல்லாருமே. என்ன தக்ஷின்? அதனால நீங்க பண்ணலன்னு கூட என்கிட்ட சொல்லலாம். ஆனா நீங்க காப்பி பேஸ்ட் அடிச்சு ரன் பண்ணி மட்டும் கொடுத்துறாதீங்க. நீங்க உங்க கையால டைப் பண்ண ப்ரோக்ராமா இருக்கணும் அது வந்து. சரியா? பிரதோஷினியா அப்படிதான். தக்ஷின் ஓகே. அதான் மேம் இந்த நோட் பேட்ல போடுறதா கஷ்டமா இருந்துச்சு. VS கோட் நீ அடிக்கவே வேண்டாமே. கிளாஸ் நேம் ஆச்சு வரும். இல்ல மொத்தம் ரொம்ப வேலை இருக்கு மேம். ரொம்ப வேலை இருக்கு. அது யூஸ் பண்ணி அந்த HTML-க்கு நோட் பேடே கஷ்டமா இருக்கு. அதனால தான் நான் இத வர சொல்றேன். நீங்க நிறைய நோட் பண்ண மாட்டீங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எழுதுறோம், ஒரு விஷயம் எழுதுறோம்னா நம்ம நோட் பண்ணவே மாட்டோம். அங்க வந்து ஏன்னா எல்லாமே ஜென்ரேட் ஆயிரும். ஒரு பிரைவேட் ஒன்றும் இல்லை, நம்ம நெட்பீன்ஸ்லேயே ப்ரைவேட் மெம்பர் எழுதணும்னா அதுவே கெட் ஐடி, அதாவது கெட்டர் செட்டர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க ஜாவாவில். அந்த C++ல அதை சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த கெட்டர் செட்டர் ஃபங்க்ஷன்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிடும். அப்போ அதை மட்டும் ஒரு டிஃபால்ட்டாக மைண்டில் செட் பண்ணிக்குவாங்க. இப்போ ஐடினா கெட் ஐடி செட் ஐடி அப்படின்னு செட் பண்ணிக்குவாங்க. தனியாக எழுத சொன்னால் எழுத தெரியாது, அந்த மாதிரி இருப்பாங்க. அதனால அது அட்வான்டேஜ் தான். ஆனால் அது நல்லா தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் அந்த அட்வான்டேஜ் அனுபவிங்கன்னு சொல்கிறேன். சரியா? முதல்ல கிணத்துல நீச்சல் அடிச்சு பழகிட்டீங்கன்னா அப்புறம் எங்க வேணாலும் அடிச்சுக்குவீங்க. அது மாதிரி சொல்லிட்டாங்க மேம். இந்த பேசி நல்லாதான் மேம் இருக்குது. ஆமா ஓகே. நீங்க வந்து அப்போ பயோடேட்டா பிரிண்ட் பண்ணி எனக்கு அனுப்பிடலாமா? உங்களோட மை செல்ஃப், அபவுட் மை செல்ஃப் அப்படின்னு. ஓகே, உங்க நீங்க அனுப்பிடலாம். போடல இல்ல ட்ரை பண்ணி பார்த்தேன் சொல்லிட்டு ரன் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்கான். நாங்க என்னன்னு வேணா பாத்துட்டு வேணா ஓகே ஓகே. அப்புறம் இன்னும் ஒன்று எல்லாத்தையுமே சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து ஆக்சுவலாக ஃபேமிலியில் வந்து ஒரு 2 முக்கியமான மேரேஜ் வருது. ஸோ அதனால அடிக்கு வரைக்கும் கொஞ்சம் லீவ் இருக்கும் இந்த மந்த்து எண்டு வரைக்கும். இந்த கொஞ்ச நாளைக்கு செப்டம்பர் வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம மேக்ஸிமம் நான் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் நான் குரூப்பில் அதான் குரூப் க்ரியேட் பண்ணிட்டேன். இல்லாட்டி தனித்தனியாக மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நம்ம வந்து இந்த குரூப்பில் க்ரியேட் பண்ண காரணமே நீங்கள் அதில் நான் ஓட் பண்ணுற மாதிரி கொடுத்தேன்னா ஜஸ்ட்டு பார்த்து நீங்கள் ரிப்ளை பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷனில் அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, ரிப்ளை பண்ணுற மாதிரி. சரியா? கிளாஸ் டைமிங்கு ஏன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுன்னா மேக்ஸிமம் எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் நான் அதில் போடுவேன். நீங்கள் சப்போஸ் அந்த டைம் முடியலன்னா எனக்கு அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், ஐ குடின்ட் அட்டன்னு. அதை நேரம் கொடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுனால நான் பர்சனலாக உங்கள் மெயில் ஐடியை ஆட் பண்ணி அதை ஷேர் பண்ணிடுறேன். அதை அப்பப்போ பார்த்துருங்க. மேக்ஸிமம் அட்டன் பண்ண பாருங்கள், அதான் நல்லாயிருக்கும். யாராவது 2 பேர் டெய்லி உங்களோட ஒர்க்கை ஷேர் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். யாராவது 2 பேர், யார் வேணாலும் நான் கூப்பிடுவேன். தனியாக அனுப்புறது நீங்கள் எங்களுக்கு தனியாக அனுப்பி கேட்டுக்கலாம். இல்லை எனக்கு குரூப்பில் போட்டதை பற்றி ஒன்றும் இல்லைன்னா குரூப்பில் போட்டிங்கன்னா மற்றவங்களும் கொஞ்சம் பார்த்துக்குவாங்க ஒரு ஐடியாவுக்கு. சரியா? ஆனால் நீங்கள் டைப் பண்ணி ரன் பண்ணி பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆரம்பத்தில் உங்களுக்கு போர் அடிக்கலாம், கடுப்பாக இருக்கலாம், பரவாயில்ல. அது செஞ்சிட்டிங்கன்னா ஜாவாலாம் வந்து ஒரு கெத்து மாதிரி ப்ரோக்ராமிங்லேயே அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஜாவா தெரிஞ்சால் அது ஒரு மாதிரி தான். ஜாவா இன்னும் ஸ்டில் என்னதான் ஏஐ வந்தாலும் சரி, இன்னும் இப்போல்லாம் நிறைய ஜெர்மன் கம்பெனியில் தே ஆர் பேக் டு நார்மல் வித்தவுட் ஏஐ. அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் ஸ்டில் ரன்னிங்கில் தான் இருக்காங்க. அதனால வந்து ஜாவாக்கு எப்பயுமே ஜாவா வந்து ஒரு புலிவால் பிடிச்ச கதை மாதிரி. பேங்கிங் சிஸ்டம், ஏர்லைன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ரன் இன் ஜாவா. ஒரு ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன் நடந்தாலும் அந்த பேக் ஒர்க்குன்றது அது போயிட்டே தான் இருக்காங்க. அதனால ஜாவா வந்து ஒரு சேஃப் செக்யூர். நீங்கள் நாளைக்கு ஒரு டெஸ்டிங் சைடு போனாலும் சரி, செலினியம், இப்போ பிளே ரைட், இந்த மாதிரி என்னன்னாலும் சரி ஜாவா வந்து மெயின். அதனால் ஜாவா வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் பைத்தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க. பைத்தானும் படிங்க, தப்பு இல்லை. அதில் ஒரு ஃப்ரேம் ஒர்க் முடிக்கலாம். ஜாங்கோவாது இல்லாட்டி ஃப்ளாஸ்க் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் படித்து வச்சுக்கலாம் பைத்தான் சைடு.
பட் ஜாவா சைடு நீங்கள் ஜாவா கோர் ஜாவா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் ஜாவா ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி ஏதாவது படித்து வச்சுக்கோங்க. அது இன்னும் நல்லது. சரியா? நம்ம ஓரளவு ஒரு பாதி கடல் தாண்டினோடனே நீங்கள் லீட் கோடு இந்த மாதிரி இதில் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் உள்ளதெல்லாம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்கிட்ட லாஸ்ட்டு ஒரு கடைசி டாபிக் இந்த கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்லலாம் கொஞ்சம் எடுப்போம். அது அட்வான்ஸ் ஜாவா தான், பட் இதுலேயுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எடுப்போம். அப்போ இருந்தே நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். லீட் கோடு, ஹேக்கத்தான், இதெல்லாம் இருக்கிற ஹேக்கர் ரேங்கர் இந்த மாதிரி சில விஷயங்களில் ஜாயின் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இப்போ வேண்டாம். இப்போ ஓவராக பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாமல் பண்ணுறதுக்கு நல்லா தெரிஞ்சுட்டு கொஸ்டினை நீங்கள் பார்த்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அது கூட நம்ம இடையில ஏதாவது எடுக்கலாம். கொஞ்சம் முடிச்ச உடனே தான் எடுக்க முடியும். எல்லா கான்செப்டும் கொஞ்சம் கவர் பண்ண உடனே நம்ம அதை பார்ப்போம். சரிங்களா? ஓகே, பாய். தேங்க்யூ பாய். தேங்க்யூ. பாய் பிரதோஷினி. பாய் சுகன்யா. பாய். பாய் தீக்ஷிதா. பாய். தேங்க்யூ. தேங்க்யூ. தக்ஷின். பாய். தேங்க்யூ மேம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒரு கிளாஸ் பார்த்துட்டாங்க. இருந்தாலும் கொஞ்சம் கவர் பண்ணி எடுக்கிற மாதிரி எடுத்தேன் நான். உனக்கு புரிஞ்சுதா? ஓகே, புரிஞ்சுதுங்க மேம். சரி, நீ அந்த வீடியோவும் பார்த்துரு ஒரு வாட்டி. என்ன ஓகே, சப்போஸ் நீ எதுலயா ஸ்ட்ரகிள் ஆறேன்னா எனக்கு பர்சனலா கூட எனக்கு மெசேஜ் பண்ணு. என்னப்பா? ஓகேங்க மேம். சரி, சூப்பரா கொண்டு வந்துடலாம். ஆனா நீயும் அப்படிதான், சாட் ஜிபிடி போயிடாத, இப்போதைக்கு வேண்டாம். சரியா? ஓகேங்க மேம். நீ டைப் பண்ணி நீ ஏற்கனவே நல்லா பண்ணுவ. ஸோ அதனால டைப் பண்ணி எழுதுற மாதிரி வந்தேன்னா ஜாவா எண்ட் ஆஃப் த கோர்ஸில் சூப்பர் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிடலாம். ஓகே மேம். சரியா? ஓகே, பாய். பாய் மேம். சுந்தரி ஒரு பேட்ச் போயிட்டு இருக்கு ஃபார்ம் பண்ணி. ஹலோ. ஓகே ஓகே மேம். ஆன்லைனில் தான் நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம். கொஞ்சம் இனிமேல் எவ்ரி இப்போ இந்த 1ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கல, இது போடுங்க. ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் ஜாவா பேட்ச் ஸ்டார்டட் ஆன் ஆல்ஃபா வெப் அகாடமி ப்ரோ ஆன்லைன். ஆல்ரெடி பேட்ச் ஃபீல்டு அப்படி சொல்லி போட்டுட்டு நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஃப்ரம் ஆகஸ்ட்னா ஒரு 3 months ஆகிடும். நவம்பர் 1 போடுங்க. சும்மா நாள் போடுங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லது செப்டம்பர் வேண்டாம், அக்டோபர் வேணால் போடலாம். அக்டோபர் சைடு ஏதாவது ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி மார்னிங் வேறு டைமிங். இந்த டைமிங் எடுக்கிறோம்ல, இதே மாதிரி மார்னிங் டைம் ஏதாவது ஏர்லி மார்னிங் பேட்ச் அப்படின்னு போடலாம். ஏதாவது இப்போ வேண்டாம், இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு போஸ்ட் பண்ணுங்க. ஓகே மேம். ஓகே மேம். சரி, நெக்ஸ்ட் பேட்ச் கான்டாக்ட்னு சொல்லி போட்டுருங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்டட் ஃபார் நியூ பேட்ச் அப்படின்னு சொல்லி போடுங்க. ஓகே மேம். மேம் அப்புறம் வந்து மார்க் கிளாஸ் வந்து 3 வீக்ஸ் அவங்க யூஎஸ் போயிட்டாங்க. ஆக்சுவலா நியூயார்க்ல இருந்தாங்க, வந்துட்டாங்களா? இல்ல மேம், 3 வீக்ஸ் அவங்க வந்து வர முடியாதான் சொல்லிருந்தாங்க மேம். 1 வீக் தான் போயிருக்கு போன வீக். அப்படியா? இன்னும் 2 days சரி 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 சரி. ஓகே ஓகே மேம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு பார்த்துக்கலாம். வந்தோம் நீங்கள் மெசேஜில் மட்டும் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். சரிங்க மேம். ஓகே மேம்.